லோட்டஸ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நாள், அதாவது சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த நேர்ல நிகழ்ச்சி மூலியமா பண்டித் அசோக் பாரதி நிகழ்ச்சியின் மூலியமா சந்திக்க ரொம்ப சந்தோஷம். எண்கள் நமது கண்கள் உங்க எல்லாத்துக்குமே அட்டகாசமா ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நிறைய பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வருடம் இந்த வருட பிறப்பு முதல் நாள் அன்னைக்கு இந்த நேர் நிகழ்ச்சி மூலியமா இன்னைக்கு நம்ம சார் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லோட்டஸ் நியூஸ் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பண்டித் அசோக் பாரதி அவர்களை வருக வருக என்று மனமாற வரவேற்கிறேன். வணக்கம் சார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் மன்மத வருடத்தின் சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது சார், சித்திரை திருநாள் அதாவது மன்மத வருடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருடம் ஃபுல்லா இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல சார். நம்ம ப்ரோக்ராம் 1 மணி நேரம் தான் இருக்க போகுது. அதனால எல்லா ராசிக்காரங்களும் ஏன்னா எல்லாருமே பயனடும் இல்லையா, இந்த வருடம் ஃபுல்லா அவங்களுக்கு எப்படி இந்த வருடம் எப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நாட்டு படம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். சொல்லுங்க சார். அன்பு நேயர்களே, மன்மத வருடம் ஒரு சிறப்பான வருடம். ஆண்டின் துவக்கமே அமர்க்களமாக இருக்கிறது. கடக லக்னத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றுள்ளார். 3வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 5வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். முக்கியமான ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் அதில் சில தீமைகள் வரக்கூடிய நிலை இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவானவர் சனீஸ்வரனை பார்ப்பது மகத்தான ஒரு விஷயம். சுக்கிரனானவர் ரிஷபத்திலிருந்து சனீஸ்வரனை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 2 பேர் பார்வையும் நாட்டுக்கு ரொம்ப சிறப்பானது, நன்மை கொடுக்கக்கூடியது. அதற்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் இந்த வருடம் பிரவேசித்துள்ளது. மகரம் காடுகள், மலைகள், ஆறுகள் இவைகள்லாம் நிறைந்த ஒரு அடர்த்தியான ஒரு வளமையான வலுவான ஒரு ராசி மகர ராசி. அதனால மகர ராசிக்காரர்கள் ஒரு சின்ன வீடு கட்டி அதில் குடியிருக்க மாட்டாங்க. ஒரு பரந்த விரிந்த சாம்ராஜ்யமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மகர ராசிக்காரர்கள். அங்க சந்திரன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில். கும்பம் ஒரு உயர்ந்த ராசி அல்லவா, கும்பம். மகரம் கும்பம் இரண்டுமே சனியோட வீடுகள். அப்புறம் கேது பகவான் மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கும் கேது அறிவு சிறந்த குருவோடு சேர்ந்து பல நன்மைகளை நமக்கு செய்வார். மேஷத்தில் சூரியன், புதன், செவ்வாய். சூரியன் உச்சமாகவும் ராசிநாதன் அந்த வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் கூட புதன் இருப்பதாலும் மிகவும் சிறப்பான ஒரு நிலை இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன். இதுதான் இந்த வருடம் பிறப்பினுடைய முக்கியமான விஷயங்கள். ஒரு கிரக அமைப்பு இந்த வருடம் முழுவதும் பூமிக்கு முதல்ல நீர் வேணும். அப்ப தண்ணீர் வேணும்னா மழை பொழியணும். மும்மாறி பொழிவது போல் மழை நிறைய பெய்து 60 விழுக்காடுகள் 60% பூமியில் இந்த வருஷம் மழை பெய்யும். அந்த மழையானது பயிர் பச்சைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். பலவிதமான வறண்ட பூமிகள் எல்லாம் தண்ணீர் நிறைந்த பூமிகளாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது மழை மேகங்கள் அதிகம் உருவாக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. சுக்கிரன் குரு இருவரும் சனீஸ்வரனை பார்ப்பதால் நாடு முழுவதும் தொழில்துறைகள் அமோக வெற்றியடையும். இயந்திரங்கள் உற்பத்தி, இயந்திர தொழிற்சாலைகள் மற்றும் பலவிதமான தொழில் செய்வோர், பலவிதமான டெக்ஸ்டைல் துறைகளில் இந்த ஆண்டு வளமான ஒரு வாழ்க்கையை நாம் அடைய முடியும். பொருளாதார முன்னேற்றமும் பாரத நாடு தலை நிமிர்ந்து நிற்கும். உலகம் முழுவதும் இருக்கும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி நமது பாரதத்திற்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் வரும். பெண்கள் பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவார்கள். இந்த ஆண்டு பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சாதனை பெண்மணிகளாக உருவாவார்கள் நிறைய பேர். பலவிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது. விவசாயம் செழிப்பாக இருக்கிறது, தொழில் வளர்ச்சியாக இருக்கிறது. தங்கம் போன்ற பொன்னாபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களிடம் பொருளாதார நிலை இருக்கிறது. நாடு நகரங்கள் செழிப்பாக இருக்கிறது. அந்நிய முதலீடு அதிகம் இருக்கிறது. கடந்த சில வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழில் பாதிப்படைந்துள்ளது. இந்த வருடம் ரியல் எஸ்டேட் தொழில் மிகவும் வளர்ச்சியாகவும் மக்கள் சந்தோஷமாகவும் இருப்பதால் பூமிகள் விற்பனைக்கு வரக்கூடிய, பூமிகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கண்டிப்பாக அவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூமிக்கு நாயகன் செவ்வாய் மேஷத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
சூரியன் உச்சம் பெற்ற இந்த நிலையில் செவ்வாயுடன் கூடியிருப்பதால் உஷ்ணம் அதிகமாகவும் இருக்கும். கொஞ்சம் இந்த ஆண்டு மற்ற வருடங்களை விட அதிகமான உஷ்ணத்தை நாம் சந்திக்க வேண்டி வரும். உஷ்ணத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இப்படி பாரத தேசம் ஒரு வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கு ஒரு வலுவான ஆண்டாக இந்த சித்திரை மாதம் பிறந்துள்ளது. இந்த சித்திரை மாதத்தில் 27 நட்சத்திரங்களின் ஒளி அலைகளும் சிறப்பான ஒரு நிலையில் இயங்குவதால் இந்த வருடம் முழுவதும் பாரதம் தலை நிமிர்ந்து நிற்கும். பலவிதமான வெற்றிகளை குவிக்கும். நிறைய பேர் வெளிநாடுகள் சென்று வேலை செய்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவார்கள். அந்நிய முதலீடுகள் மூலம் பெரும் வெற்றிகள் கிடைக்கும். பங்குச் சந்தைகளில் பலவிதமான வெற்றிகளை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. இப்படி பாரத பூமிக்கு அளவு கடந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மன்மத ஆண்டு பிறந்துள்ளது. இந்த மன்மத ஆண்டோட சிறப்பு பத்தி முழுக்க முழுக்க சொல்லிட்டீங்க. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த நேர் நிகழ்ச்சி மூலியமா சொல்றது மூலியமா எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா சார்? இந்த வருஷம் ஃபுல்லா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இல்ல என்னென்ன தொழில் பண்றவங்களுக்கு என்னென்ன முன்னேற்றம்லாம் அடைய போகுது அப்படின்னு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கும். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியான சிறப்பு நிகழ்ச்சி. நீங்க எல்லாருமே அவரோட எதிர்பார்த்து காட்டுறது நிகழ்ச்சி ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ராசிக்காரங்களுக்கும் தமக்கு என்ன இருக்கும், நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா என்ன நடக்க போகுது, நம்ம ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருப்பீங்க. சோ உங்களுக்காகவே நம்ம சார் வந்துட்டு ஒவ்வொரு ராசியை பத்தியும் தெளிவா சொல்ல போறாங்க. பேப்பர் பென்ல எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சார், நம்ம ராசியை பத்தி சொல்லலாமா சார்? முதலா வந்து மேஷ ராசி இல்லையா சார்? மேஷ ராசிக்குரிய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம், அதாவது மன்மத ஆண்டுன்னே சொல்லிட்டீங்க ஆரம்பத்திலேயே, மன்மத ஆண்டு எப்படி சார் அமைவிருக்கு? பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பும் வருட பலன்களும் கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில் நல்ல திசைகள் நல்ல புத்திகள் இருக்கும் பொழுது அவைகளை சீர்தூக்கி மேல் கொண்டு வரும். உங்கள் ஜாதகத்தில் சில விதமான மோசமான கிரக அமைப்புகள் இருந்த அந்த பீரியடை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த சனி இந்த புத்தாண்டின் மூலம் வரக்கூடிய இந்த பயன்கள் அதிகமாக இல்லாமல் உங்களை ஓரளவு காப்பாற்றும். அதனால் வழிபாடுகள் மூலமாக நாம் எதையும் சாதிக்க முடியும். பக்தியின் மூலமாக நாம் எல்லா விஷயங்களையும் நாம் கண்டிப்பாக அடைய முடியும். முதலில் நாம் ஆலயங்களுக்கு செல்வதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மா லயமாவது ஆலயத்தில் தான். இந்த ஆலயம் எப்பொழுதுமே விசேஷமானது. கற்றறிந்தவர்கள், ஞான மார்க்கத்தை அடைந்தவர்கள், ஞானிகள், அன்பே தெய்வம் என்று சொல்பவர்கள் எல்லாமே எங்கும் நிறைந்த இறைவனை நாம் ஏன் ஆலயத்தில் சென்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள். உலகம் முழுவதும் நீர் இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு கிணறு வெட்டினால் அது தண்ணி எடுக்க முடியும். எல்லா பக்கமும் தண்ணி இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது. கிணறு வெட்டி அந்த கிணறு வெட்டி அதன் மூலமாக பம்ப் செட் போட்டு நம்ம தண்ணி எடுக்கிறோம். ஒரு சூரிய ஒளியை ஒரு லென்ஸ் மூலமாக பார்க்குறப்ப அதிகமான உஷ்ணத்தை நாம் பெற முடிகிறது. சூரிய ஒளியில் அந்த உஷ்ணத்தின். அதே மாதிரி பசுமாட்டிடம் எங்கும் பால் இருந்தாலும் பசுவின் மடியில் தான் பால் சுரக்கும். காதை பிடித்திருத்தால் காது தான் வரும், பால் வராது. இந்த மாதிரி ஆலயம் என்பது மகத்தான சாதனைகளுடைய ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். இப்போ அஷ்டம சனியில் உழன்று கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்கள், சென்ற வருடங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்கள் அவதிவிட்டார்கள். இப்பொழுது மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில் கணிக்கப்படுகிறார்கள். இந்த மேஷராசியானது ஒரு உயர்ந்த ராசி, அருமையான சிறப்பான வடிவமான ராசி. அஸ்வினியில் பிறந்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள் என்பார்கள். மருத்துவ குணம் கொண்டவர்கள், வைத்தியத்தில் மிகவும் மிகுந்த தேர்ச்சியுடையவர்கள். அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேதுவின் நிலை உண்டவர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள், நிறைய யாகங்கள் செய்து மகத்தான பலன்களை அடையக்கூடியவர்கள். கிருத்திகை எப்பொழுதும் ஜோதி வடிவமான கடவுளை தரிசனம் செய்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டில் சனி பகவான் இருந்து கொஞ்சம் உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரம் இப்பொழுது சுக்கிரன் பார்வையும் குருவின் பார்வையும் கிடைத்ததால் பல நல்ல விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த வருடம் முழுவதும் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் பற்பல விஷயங்களில் உங்களுக்கு உடல்நிலை, மனநிலை, கல்வி காலம், தொழில் காலம், திருமண காலம், இப்படி எல்லா இடங்களிலும் தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மன்மத வருடம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உருவாக்கியது. இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சாலச் சிறந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமச்சனி காலங்களில் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை வழிபாடுகள் செய்யுங்கள். பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கும், பலவிதமான வெற்றிகளை அடைவீர்கள், பலவிதமான ஐஸ்வர்யமான ஒரு சூழல் ஏற்படும்.
அப்ப அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதுடன் எப்பொழுதும் ஆலயம் தொழுது வார வாரம் சனிக்கிழமை இன்றி ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மேஷராசியில் பிறந்து அஷ்டமச்சனியில் அவதியுற்றாலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை, 10th +2 எழுதும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பரீட்சை எழும்பொழுது சோதனை, ரிசல்ட் வர்றப்ப சாதனை. அந்த மாதிரி தான் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆமா, நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இந்த மாதிரி மேஷம் ஒரு சிறந்த நிலைகளில் உருவாகியுள்ளது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள், சுக்கிராதிக்கம் பெற்றவர்கள், இந்த வருடமே சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருப்பது பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சனி பார்வையில் யோக வீட்டை பார்க்கிறார், அது ஒரு விசேஷம். புதிதாக பல செயல்களை, புதிதாக பல உற்பத்தி திறன்களை, புதிதாக புதிய வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், புதிய சூழ்நிலைகளை உருவாக்குதல், இதையெல்லாம் இந்த ஒரு வருடம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மன்மத வருடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் பிரகாசமான எதிர்காலம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இவர்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருட பலனானது சிறப்பாகவே இருக்கிறது. களத்திர தோஷம் என்று இந்த ரிஷபராசிக்கு சொல்லுவோம். களத்திர தோஷம் ஏற்படும் பொழுது ஆணாக இருந்தால் நல்ல ஒரு வரன் அமைவதில்லை, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் அமைவதில்லை. இந்த இரண்டும் இந்த ரிஷபத்தில் இருப்பதால் களத்திர தோஷம் என்று, ஏன்னா சுக்கிரனை வச்சு நம்ம இந்த பேச்சையை பேசினோம். சுக்கிரன் தான் களத்திர காரகன். இவர்களுக்கு இந்த களத்திர தோஷம் நீங்கிட நான் பல தடவை பல உபாயங்கள் சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே மகாலட்சுமிக்கு 33 தாமரை மலர்களில் அர்ச்சனைகள் செய்து வந்தால் பலவிதமான நன்மைகள் உடனடியாக இருந்து இந்த களத்திர தோஷம் சரியாகும். களத்திர தோஷம் சரியாகும்னா அந்த ஆலயத்துக்கு போய் நீங்க சொன்ன வழிபாடு செய்யணும். ஒரு தொடர்ந்து ஒரு 12 பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் அங்க உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இப்படிலாம் பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த ராசியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்கா, பேசலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. விஜய் கிருஷ்ணா. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? பேர் சொல்லுங்க. விஜய் கிருஷ்ணா. உதய் கிருஷ்ணா. விஜய கிருஷ்ணா. ராசி மட்டும் கேட்டு உதய கிருஷ்ணா. விஜய கிருஷ்ணா. விஜயா VIJAYAKRS. ஓகே ஓகே ஓகே, விஜய் கிருஷ்ணா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? சூலூர். சூலூர்ல இருந்து கால் பண்றீங்களா? என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். ஆமா. அவங்க இதெல்லாம் வேணுமா சார்? நம்ம இது போதும். ஓகே ஓகே மேடம், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு வேற எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. ஓகே சார். ஓகே. ஏன்னா காலர் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நம்பர் வச்சு மற்ற விஷயம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே சார். அடுத்த சண்டே எப்பயும் போல நம்ம சந்திக்கலாம். சரி, அப்ப இவங்களுக்கான விவரம் எல்லாமே வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ராசி வரும்போது நம்ம எல்லாமே சொல்லிடலாம். சரி, இப்போ வந்து மேச ராசிக்கார அன்பர்களுக்கும் ரிஷப ராசிக்கார அன்பர்களுக்கும் முழு விவரம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மன்மத வருடம் வந்து உங்களுக்கு எப்படி அமைய போகுது, அதுவும் இந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு பண்டித் அசோக் பாரதியார்கள் உங்களுக்கு உங்க ராசிக்கு அன்னைக்கு இப்ப வந்து சொல்றாங்க இந்த வருடம் முழுக்க நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்னென்ன செல்வ செழிப்பாடுகள் வரப்போகுது, இந்த வருடம்லாம் எப்படி அமைவிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா மிதுனம் அப்படிங்கிற ராசிக்காரங்க. ஓகே, மிதுன ராசிக்கார அன்பர்களே நீங்களாம் தயாராயிக்கோங்க, உங்களுடைய ராசிக்கான வரும் இப்ப சார் சொல்ல போறாங்க. சொல்லலாமா சார்? ஈசன் பிறந்த அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த மிதுனத்தில் தான் இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம், இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருப்பவர்கள். பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்து 8 வருட காலம் ஆயுள் ஹோமங்கள் செய்தால் எதிர்காலத்தில் மோசமான தண்டனைகளை, மோசமான விபத்துக்களை, மோசமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த ஆயுள் ஹோமம் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதனால குறிப்பாக நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருவாதிரை
சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் முதல் திசையானது ராகு திசை. இந்த ராகு திசையில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டசாலிகளாக கிரகங்களின் வலிமைகள் இருந்தாலும் எண்கணித ரீதியாக நம் நல்ல பெயர் வைத்து அவங்களை உருவாக்கி விடுகிறோம். அது மட்டுமல்லாமல் காலப்பகைன்னு இதுக்கு பேர். காலமே பகையானால் தாய், தந்தை, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் இது எல்லாமே ஏதாவது ஒரு இடர்பாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை 12 ஆண்டு காலம் வரும். இப்போ ராகு திசை 6 வருடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது பின்யோகமாக இருந்தாலும் சனி பாம்பு 2ம் பிற்பலனை செய்வர். சனி பாம்பு 2ம் பிற்பலனை செய்வர்னா 40 வயசுக்கு மேலே வந்தால் நல்லதுன்னு ஒரு கருத்து. 18 வருட ராகு திசையில் முதல் 9 வருடங்கள் அவருடைய கோச்சார நிலைப்படி பலவிதமான போராட்டங்களை கொடுப்பார். மறுபடியும் வரக்கூடிய 9 ஆண்டு காலம் நன்மைகளை கொடுப்பார்கள். அதே ஒரு கேது பகவான் 7 ஆண்டுகளில் முதல் 2 ஆண்டுகளில் சோதனையும், அப்புறம் 1.5 வருட காலம் நன்மைகளையும், மீண்டும் 1.5 வருட காலம் தீமைகளையும் இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பார். இவர் சரிபாதி கொடுத்துறாரு, கேது மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால அது நிறைய இடையூறுகள். அந்த கேது 7 வருஷமே நம்ப முடியாது. அப்படிங்க நம்ம என்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். ராகு கேதுக்களுடைய நிலை இது. அதனால காலமே பகையாவதால் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரம் வருட வருடம் பிறந்த நாள் கொண்டாடுவது பிறந்த தேதியில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தன்று ஒரு ஆயுள் ஹோமம் செய்து கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் 365 நாள் ஹோமங்கள் நடக்கும். சில ஐயப்பன் கோயில்களில் அவரவர்கள் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பயிர், ஏன்னா அந்தந்த நாளில் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி போய் நம்ம செஞ்சுக்கலாம். இருந்தாலும் வீட்டில் கணபதி ஹோமம் செய்து ஒரு ஆயுள் ஹோமம் செய்து கொண்டால் அந்த குழந்தை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த காலம் பகையாவது தடுக்கப்படும். காலம் என்பது டைம். எப்பயுமே நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், டைம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால காலமே பகையாகாமல் அந்த காலத்தை வெல்லக்கூடிய சக்தியை நாம் அடைய வேண்டும். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலன்களை தான் கொடுத்துருக்குது. சிறப்பான பலன் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவர்களுக்கு தொழில் மேன்மை, உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, கல்வி காலங்களில் இருப்பவர்களுக்கு கல்வி அறிவு விருத்தியாவது, பெண்களுக்கு யோக நிலை கொடுப்பது, திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடுவது, இப்படி பலவிதமான வெற்றிகளையும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பலவிதமான அதிர்ஷ்ட வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியது இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதான் சார், மிதுன ராசி நம்ம ஆரம்பத்திலே மன்மத வருடம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கேத்த மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய ராசிகள் எல்லாமே ரொம்ப, அதாவது அவங்க என்னென்ன எதிர்பார்த்திருப்பாங்களோ, சில பேர் நிறைய தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு நல்லா தேடி பொண்ணுமா எல்லாமே கூடி வர மாதிரி ஒரு அற்புதமான முறையில் அமைஞ்சிட்டு இருக்கு. எல்லா நேர்களும் அதாவது அவங்கவுங்க ராசிக்கு எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம அடுத்த ராசிக்கு போயிடலாம். இப்போ நேர்களே கடகராசி நேர்களான உங்களுக்கானதான் சொல்ல போறாங்க. எல்லாருமே நீங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்காரன் பக்கம் சொல்லுங்க சார். கடகம் ஜடராசி, ஒரு உயர்ந்த ராசி. கடகம் எப்பொழுதுமே நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ராசி. தற்சமயம் அந்த இடத்தில் குரு பகவான் இருப்பதால் ஒரு விசேஷமான சக்தி, ஒரு விசேஷமான அதிர்வலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. இந்த ஆண்டு பிறப்பதே கடக லக்னத்தில். இந்த லக்னத்தில் இந்த ஆண்டு பிறந்ததால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. பொதுவாகவே சூரிய சந்திரர்கள், கடகம் சிம்மம் இந்த இரண்டுமே சூரிய சந்திரர்களுக்கு உண்டானது. புகழ்பெற்ற வாழ்க்கை, கடகத்தில் பிறந்தவர்கள் புகழ்பெற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். நிறைய விஷயங்களில் பிடிவாதங்களை ஏற்படுத்தி அதில் சாதனையாளர்களாக உருவாவார்கள். இளம் வயதிலிருந்தே நிறைய விஷயங்களை ஜீரணித்து ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார்கள். சயின்டிஸ்ட் மாதிரி பல புகழ்பெற்ற வாழ்க்கையை அவர்கள் அடைந்தாலும் சில நேரங்களில் அஷ்டமச்சனி போன்ற காலங்களில், தேய்பிரை காலங்களில் துவண்டு விடுவார்கள். அப்படி துவண்டு விடாமல் இருக்க இவர்கள் எப்பொழுதுமே, ஏனென்றால் நாம் பார்க்கும் கடவுள் சூரியன் சந்திரன்.
எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் நாம் நேரடியாக பார்ப்பது தினமும் சூரியனை. 3ஆம் பிறை அன்னைக்கு அந்த அமிர்த அலைகள் நிறைந்த சந்திரன் ஈசனின் பிறைச்சந்திரனாக இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்று இறைவனை தரிசனம் செய்ய பூலோகத்திற்கு பலவிதமான சித்தர்கள் பூலோகம் வந்து அந்த காட்சியை பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த 3ஆம் பிறை சந்திரன். கடவுளை நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த 2 நிலைகளுக்கும். அப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் பலவிதமான நன்மைகள் மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து. நன்மை என்பது நம் ஜாதகத்தின் சாரம், அதிர்ஷ்டம் என்பது கோச்சாரத்தில் வரக்கூடிய நன்மைகள். இந்த 2ம் சேரும் பொழுது ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கை, பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு நிலை. இந்த ஆண்டு மன்மத ஆண்டில் கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றி அடைவார்கள். எப்படி மிதுனத்தில் ஈஸ்வரனுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதோ, கடகத்தில் புனர்பூசத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்தார். எத்தனையோ ராசிகள் இருந்தாலும் அவர் இந்த ராசியை தேர்ந்தெடுத்தார். சூரியகுலத்தில் பிறந்த அவர் சந்திரன் பலமான கடகராசியில் அவதரித்து உலக மக்களுக்கு நன்மைகளை சொல்ல. ஏன்னா ராமனுடைய பிறப்பு இந்த பூமிக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதமே கடகத்தில் தான் பிறந்திருக்கார். அதனால அந்த கடகராசிக்காரர்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ராசிக்காரர்கள், ராமனை போல நல்ல கேரக்டர் உடையவர்கள், நல்ல யோகம் பெற்றவர்களாக, பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் விளங்குவார்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிலையை இந்த வருஷம் கிடைக்கும். ஓகே, கடகராசிக்கார நண்பர்களுக்கான முழு விவரம் சொல்லி முடிச்சாச்சு. நேர்களே, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் இருக்கு, நல்லபடியான வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பான முறையில சொல்லி முடிச்சுட்டாங்க. தெய்வ வழிபாடு கண்டிப்பா முக்கியம் இல்லையா சார்? எல்லா நேர்களுக்குமே வந்து என்ன நீங்க தெய்வத்தை தொழுகணும், எந்த தெய்வத்தை நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சிறப்பு நேர நிகழ்ச்சி உங்களுக்காக மட்டுமே எங்கள் நமது கண்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் நமது கண் நிகழ்ச்சி மூலியமா நம்ம பண்டித் அசோக் பாரதி அவர்கள் உங்களிடம் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய ராசி வரப்போகுது அப்படின்னா நீங்க தாராளமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருடம், இந்த மன்மத வருடம் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கறத இந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு நம்ம சார் உங்களுக்காக சிறப்பான முறையில் சொல்லத்தான் வந்திருக்காங்க. அடுத்த ராசி பாத்திரலாமா சார்? சிம்மம். சிம்ம ராசி தற்பொழுது கொஞ்சம் துவண்டு கொண்டு இருக்கிறது. மகம் நட்சத்திரம், ஆண்டாள் பிறந்த பூர நட்சத்திரம், ஐயப்பன் போன்ற மிகப்பெரிய கடவுளுடைய அவதார புருஷர்கள் பிறந்தது உத்திர நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிம்மராசி பொறுத்தளவுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, நிமிர்ந்து நின்று சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ராசி. அப்பேற்பட்ட சிம்மராசி குரு பகவான் மறைந்ததிலிருந்து பலவிதமான சோதனைகளை அனுபவித்துக் இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த மன்மத வருடத்தில் கூட இவர்களுக்கு சரியான ஒரு பலன்கள் விரிவாக சொல்லப்படவில்லை. காரணம், குரு மறைந்திருப்பது ஒன்று, சுகஸ்தானத்தில் சனீஸ்வரம், மாட மாளிகை விட்டுவிட்டு கட்டாந்தரையில் படுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சனீஸ்வரன் சுகஸ்தானத்தில் இருப்பது. 4ஆம் வீட்டில் முக்கியமான கிரகங்கள் இருந்தால்தான் ஒரு மனிதன் சுகமாக வாழ முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம், நைட் அண்ட் டே அவங்க பாடுபடுவாங்க, எப்பயுமே தொழிலில் கவனமாக இருப்பாங்க, சரியான உணவு இருக்காது, சரியான உறக்கம் இருக்காது. அது சுகஸ்தானத்தினுடைய குற்றம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மன்மத வருடத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இருந்தாலும் உடனடியாக இவர்கள் மாதம் ஒரு ஞாயிறன்று சூரியனார் கோவில் சென்று அங்கிருக்கும் சூரியமூர்த்தியை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் உடனடியாக செய்யுங்கள். இந்த 12 அடுத்த சித்திரை வரைக்கும் இந்த 12 மாதங்கள் மாதம் ஒரு முறை தமிழ் வருடப்பிறப்பன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று கண்டிப்பாக நீங்கள் சென்று சூரியனார் கோவிலில் வலம் வந்து அங்கே இருக்கும் விநாயகமூர்த்தியை வழிபாடு செய்துவிட்டு 12 முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். நிறைய தீபங்கள் ஏற்றுங்கள். தீபங்கள் ஏற்றி ஒவ்வொரு மூர்த்திக்கும் தீபங்கள் ஏற்றி அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான துணிகளை வாங்கி கொடுத்து, இப்போ குரு என்றால் மஞ்சள், சூரியன் என்றால் ஆரஞ்சு, புதன் என்றால் பச்சை, சனீஸ்வரன் என்றால் கருப்பு, இப்படி அந்தந்த மூர்த்திகளுக்கு உண்டான துணிவைகளை வாங்கி கொடுத்து, நவ தானியங்களை வாங்கி கொடுத்து 12 முறை கோவிலை சுற்றி வந்து ஓம் நமச்சிவாயா என்று ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணன்னு சொல்லலாம். சுற்றி வந்து சூரியனை வழிபடுங்கள். ஏன்னா
சூரியனார் கோயிலில் சூரியனுக்கு நேர் எதிரில் குரு பகவான் இருக்கிறார். அப்ப குரு பார்வையில் சூரியன் இருக்கும் காலம் இருப்பதால் அந்த ஆலயங்களில் நமது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை பெறுகிறது, நமது தீமைகள் எல்லாம் அகன்று விடுகிறது. அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட வலிமையான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் உருவாகுவீர்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனார் கோவில் சென்று வந்தால் உடனடியாக அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கார நேர்கள் எல்லாமே என்ன ஆலயத்துக்கு போகணும், அதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகளா வரக்கூடும் அப்படிங்கறத நம்ம பண்டிட்ஜி ரொம்ப தெளிவான முறையில சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரியே இங்க இருக்கிற எல்லா ராசிக்காரரும் என்ன ஆலயத்துக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன தெய்வத்தை நீங்க வணங்கணும், இந்த மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இன்னும் தகவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெயர் மாற்றம் அப்படிங்கிறது உங்க தலையெழுத்தே மாற்ற மாதிரி உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா என் கடிதம் பத்தி நம்ம நிறைய எபிசோட்ல நிறைய பேசியிருக்கோம். எண்கள் கண்கள் நிகழ்ச்சி மூலியமா இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கு, எனக்கு கண்டிப்பா தீர்த்தே ஆகணும், ஏன்னா இதுக்கு மேல முடியவே இல்லைங்க அப்படின்னு லாஸ்ட் எண்டுக்கு கூட போயிடுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி பெயர் மாற்றம் செய்யணும். பிகாஸ் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பேர் சரியான முறையில் அமைஞ்சிருக்காம இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வரும். உங்க பெயரை சரியா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே துளி கூட ஒரு பிரச்சனை இல்லாம எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரடியா கூட நீங்க வரலாம். இல்ல இப்ப நேரடி நிகழ்ச்சி கால் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைவ் ஷோக்கு லைன் கிடைக்கல, பட் நம்ம பண்டிகையை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அலுவலகத்துக்கு நீங்க தாராளமாக வரலாம். அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல உங்களுக்காகவே அமைச்சு கொடுத்திருக்கோம். சென்னை மற்றும் திருப்பூர். இந்த 2 இடங்கள்ல எண்கள் கண்கள் அலுவலகம் அமைஞ்சிருக்கு. 2 இடத்துல எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ, எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த இடத்துல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தாராளமா நம்ம பண்டிகையை நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த ராசிக்கான விஷயம் பார்க்கலாமா சார்? அதுக்கு முன்னாடி ஒரு காலரையும் பார்த்தலாமா சார்? ஓகே, எண்கள் கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். திருப்பூர்ல இருந்து கால் பண்றீங்க? ஆமாங்க. ஓகே, உங்க பேர் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சொல்றீங்களா? பிரபு மேடம். பிரபு சார். ஓகே, அப்பா பேர் சொல்லுங்க சார். மணியப்பன். சொல்லுங்க சார். மணியப்பனுங்க. ஓகே, எம் பிரபு. என்ன ராசின்னு சொல்லுங்க மேடம்? தனுஷ் ராசி. தனுஷ் லக்னம் மேடம். தனுஷ் ராசி இல்லீங்களா? நட்சத்திரம். ஆமா. ஓகே, நட்சத்திரம் சொல்லுங்க சார். நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராடம். ஆமா. ஓகே சார். ஓகே, உங்களுக்கு இந்த மன்மத வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்டிட்ஜி சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சரிங்களா? அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க சொல்லுங்க சார். நம்ம பிரபு சார் திருப்பூர் இருந்து கால் பண்ணிருக்காங்க. விருச்சிகத்தை தாண்டி தனுசு வரும். சரி, ஓகே. ஏற்கனவே ஒரு காலர் இருந்தாங்க. பிரபு சார், உங்களுக்கும் நம்ம பண்டிட்ஜி கண்டிப்பா சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை உங்க ராசிக்கான நேரம் வரும்போது இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமைவிருக்க போகுது, எப்படி அமைவிருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசி இருக்கிற நேயர்கள் எல்லாமே அப்படியே ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், இந்த வருடம் நமக்கு எப்படி அமைய போகுது? இந்த மன்மத வருடம் கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரம் சிம்மத்திலும் இருக்கும், கன்னியிலும் இருக்கும். ஆனால் ஐயப்பன் பிறந்தது கன்னியில். சூரியனை சிவமாகவும் சந்திரனை புதனை நாம் விஷ்ணுவாகவும் வைத்திருக்கிறோம். அதனால புதன் வீடாகிய இந்த உத்தர நட்சத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறந்தார். கன்னி ராசிக்கு மகத்தான சிறப்புகள் உண்டு. ஏன் கடவுள்கள் எல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து மனிதகுலம் நன்மை பெறுவதற்காக அதில் அவதாரம் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான உத்தர நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம். ஏன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனுடைய அருள் பெற்றவர்கள், அஸ்தத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானுடைய நட்சத்திரம், விநாயகர் பிறந்தது அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இப்படி எல்லா சிறப்புகளும் உள்ள கன்னிராசி. 7.5 சனி காலங்களில் இவர்கள் அவதியுற்று தற்காலம் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஜென்மத்தில் இவர்களுடைய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய கிரகங்களில் ராகு கேதுக்களும் ஒருவர். இந்த கன்னிராசியில் புதனின் அறிவாற்றலை எடுத்து புதனுடைய தன்மையை போல்
இந்த கன்னியில் அமர்ந்து இந்த கன்னி ராசிகர்களுக்கு ராகு பகவான் நன்மைகளே செய்வார். ஞானகாரகனாகிய கேது பார்ப்பதால் வெளிநாடுகளில் வேலை செய்யும் பாக்கியமும், கல்வி காலங்களில் வேறு இடங்களில் சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், திருமண காலங்களில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலங்களும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலமாகவும், பலவிதமான தொழில் செய்பவர்களுக்கு புதிய கட்டிடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும், புதிய வாகனங்கள் சேர்க்கையும், பற்பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இந்த கன்னியில் அமைந்திருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் திடீரென்று முடங்கிவிட்டது, ராகு வந்தோடனே எனக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ராகுமூர்த்தி நன்மைகளே செய்வார். கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் ராகு, கேது, சனீஸ்வரன். இவர்கள் சோதனைகளை கொடுப்பார்கள் என்று பயமுறுத்தவே வேண்டாம். கால சர்ப்ப யோகம் ஒரு மனிதனை ஆட்சி செய்தால் அவர்கள் மகத்தான ஒரு வெற்றிகளை அடைவார்கள். பலவிதமான புகழ்பெற்ற வாழ்க்கையும் மனித சமுதாயத்துக்கு நன்மை சேரக்கூடியவராகவும் இந்த கன்னியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமைந்துள்ளது. கன்னிராசி இல்ல எல்லாத்தோட கன்னிராசிக்கு வந்து ரொம்ப அதிகமா கொஞ்சம் சேர்த்து சொல்லிருக்கீங்க சார். அந்த ராசிக்காரங்க வந்து கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இந்த வருடம் ஃபுல்லா, இந்த மன்மத வருடம் ஃபுல்லா, இந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு நம்ம பண்டிஜி சொல்லியிருக்காங்க இந்த வருடம் ஃபுல்லா எப்படி உங்களுக்கு அமைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன தெய்வத்தை தொழுகணும்னு சொன்னீங்க சார்? கன்னிக்கு வந்து புதனுடைய நிலைகள் இருப்பதால் விநாயக பெருமானை வழிபடுவது, மகாவிஷ்ணுவை வழிபடுவது, அப்புறம் ஐயப்பன் வழிபாடு செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னும் வந்து ஏற்கனவே இந்த வருடம் வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கும். இந்த வருடம் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா முக்கியம். அதுக்கு சார் சொன்ன மாதிரியே விநாயகரும் ஐயப்பர் இந்த மாதிரி தெய்வங்களை தொழுவீங்க அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லா நீங்க நிகழ்ச்சி மாதிரியே சார் சொன்ன மாதிரியே ஒரு மன்மத வருடமா சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. சார் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கார நேயர்கள் எப்போ ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி அமைவிருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சார். பொதுவாக ரிஷபராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த 4 ராசிகளும் சனீஸ்வரன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுப்பார். மகரத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார், கும்பத்திலும் ஆட்சி பெறுகிறார், ரிஷபத்தில் யோகம் பெறுகிறார், யோக வீடாக அமைத்துள்ளார், துலாம் ராசியில் உச்ச வீடாக வைத்துள்ளார். அப்ப 4 விதமான வேகத்தில் இவர் பயணம் செய்கிறார். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஏழரைச்சனுடைய பாதிப்புகளை எல்லாம் அடைந்து அனுபவித்து கடந்து வந்து இப்பொழுது பாதச்சனியில் இருப்பதால் இவர்களுக்கு நன்மையான காலங்கள் அதிகமாகவே இருக்கிறது. தனஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருப்பது சற்று பின்னடைவு. அப்படி பின்னடைவாக இருந்தாலும் குருவின் பார்வையும் ரிஷபத்திலிருந்து சுக்கிரனுடைய பார்வையும் இருப்பதால் பல அற்புத விஷயங்களை, நல்ல விளைவுகளை, நல்ல சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்க முடியும். பல தீமைகளும் விரயங்களும், இப்போ ஒரு சிட்டு போடுறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா சிட்டு போடுறாங்க, 19 மாதம் இவர்கள் கட்டி முடித்துவார்கள். 20 மாதம் எடுத்து அதை கொண்டு 2 நாள் கூட பீரோல் வைக்க முடியாது, ஏன்னா விரயத்தை கொடுத்துருவார். அந்த மாதிரி உழைப்பை விரயம் பண்ணக்கூடிய தனஸ்தானத்தில் சனீஸ்வரன். அப்படி இருந்தாலும் கூட இந்த குரு பார்வையிலும் சுக்கிரனுடைய பார்வையிலும் மகத்தான ஒரு வெற்றிகளை கண்டிப்பாக அடைவார்கள். துலாம் ராசியில் களத்திர தோஷம் ஏற்பட்டு பலவிதமான திருமண தடைகள் ஏற்பட்டாலும் அந்த திருமண தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக மன்மதாண்டு அமைந்துள்ளது. பெண்களுக்கு திருமண தடைகள் அகலக்கூடிய ஒரு காலம் வந்துள்ளது. சுவாதி நட்சத்திரம் நரசிம்மமூர்த்தி பிறந்த அவதாரம் எடுத்த ஒரு நட்சத்திரம். ஆதலால் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நரசிம்மமூர்த்தியை வழிபடும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தன்று இவர்கள் நரசிம்மமூர்த்தியை வழிபட்டால் அளவு கடந்த நன்மைகளை அடைய முடியும். எப்பொழுதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, எதற்கும் விடை தெரியவில்லை என்று இருப்பவர்கள் சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரை வழிபட்டால் கண்கண்ட தெய்வமாக அவர் மகத்தான ஒரு வெற்றிகளை, நான் ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்கேன் நரசிம்மரே, அன்னைக்கு சொன்னோம்னா நேராயிடும், மறுபடியும் சொல்றேன். இந்த ஆலயங்கள் எல்லாம்
நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, நாம் அங்கே போன உடனேயே ஒரு விதமான வைப்ரேஷன், ஆழ்ந்து தியானம் செய்தால் ஒரு சிங்கத்தின் உருமல் கேட்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் நரசிம்மர். பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக அவர் இருந்தாலும் அந்த ஆக்ரோஷம் என்னாகும், நம்மளை ஆலிங்கனம் செய்வார், நம்மளை அணைத்து அவருக்கு நன்மை செய்வார். அப்பேற்பட்ட கடவுள் நரசிம்மூர்த்தி. சத்துருக்களை சுட்டரித்து, சத்துருக்களை நடுங்க வைத்து பலவிதமான வெற்றிகளை மனித குலத்திற்கு கொடுக்கக்கூடியவர் நரசிம்மமூர்த்தி அவர்கள். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள். ஏழரை சனி பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் உழைப்பை பெருகுங்கள், முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். உழைப்பு, திறமை, அறிவு, ஆற்றல் இவைகளை நாம் பயன்படுத்தினாலும் நமது காலம் ஒத்து வரவில்லை என்றால் அந்த உழைப்பு முழுவதும் ஏதாவது ஒரு வழியில் முடங்கி போய்விடும். அதை கண்டு துவண்டு விடாமல் நாம் மேல்மேலும் உயரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு நாம் போயிடணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல், விதியானது மனிதனை ஆட்டி வைக்கிறது. அந்த விதியே கதி என்று இல்லாமல் மதியை செலுத்தினால் பலவிதமான வெற்றிகளை உன்னால் அடைய முடியும் இருக்கார். அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் மதியை செலுத்தி பலவிதமான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலம் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே தெளிவான முறையில் புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன ஆலயத்துக்கு போகணும், என்ன தெய்வத்தை தொழுகணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடம் மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான வருடமா அமையணும் அப்படிக்காக எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். அடுத்த நேயர், அதாவது அடுத்த ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. சார், விருச்சிக ராசி வந்து இப்ப ஃபர்ஸ்டா கால் பண்ண காலம் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டது கூட சொல்லிடலாம். உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்க மட்டும் இல்லாம உங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மன்மத வருடம் எப்படி அமைவிருக்கும் அப்படிங்கறத நம்ம பண்டிஜி சொல்ல வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவாள் அவதரித்த நட்சத்திரம், ஆன்மீகவாதிகள் அவதரித்த நட்சத்திரம், சமுதாய சிற்பிகள் அவதரித்த நட்சத்திரம். அதனால அனுஷம் இதுல ஒரு உயர்ந்த நிலையை பெறுகிறது. இதனுடன் விஷாக நட்சத்திரனுடைய ஒரு பகுதியும், அனுஷம், கேட்டை இவைகளுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ராசி இந்த ராசி. உச்சம் பெற்ற சந்திரன் ரிஷபத்தில் நேர் எதிர்மறையாக இங்கே நீசத்தை பெறுகிறார். சந்திரன் நீசமாக இருப்பதால் அறிவு சார்ந்த நிலைகளில் இவர்களுக்கு குறை இருந்து அந்த குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நீசம் பெற்ற சந்திரனால் கல்வி காலங்களில் சோதனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இவர்களுக்கு மற்ற கிரகத்தினுடைய தன்மைகளை வைத்து நல்ல மதிநுட்பத்தை பெற முடியும். நல்ல பெயரை சூட்டிக் கொள்ளும் பொழுது அளவு கடந்த அறிவாற்றலை இவர்கள் அடைகிறார்கள். அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதை மறந்துவிட்டு, ஏனென்றால் சோதிட சாஸ்திரங்களில் முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, இந்த 3 சுற்று இருக்குது. நீ இரண்டாவது சுற்றில் இருப்பதால் உனக்கு பிரச்சனைகள் இல்லை என்று நம்மளை நாமே சமாதானம் செய்து கொள்ளலாம். ஆனால் சனீஸ்வரன் தண்டனை கொடுப்பதில் மிகப்பெரிய கெட்டிக்காரர், கடுமையாக சோதிப்பதில் வல்லவர். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வார வாரம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து, விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து, ஈசனுடைய தேவார பாடல்களை பாடினால், தேவார பாடல்கள் சனீஸ்வரனை அதிகமாக கட்டுப்படுத்தி ஈசனுடைய அருளானது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்கும். ஏமா இல்ல நான் சொல்லுங்க. ஏழரை சனியில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இவர்கள் வழிபாடுகள் மூலமாக பல வெற்றிகளை அடைவார்கள். திங்கட்கிழமை என்று சிவனை வழிபட வேண்டும், வில்வம் கொண்டு போய். சனிக்கிழமை என்று துளசி கொண்டு போய் பெருமாளை வழிபட வேண்டும். இந்த இரண்டையும் செய்து வந்தால் இவர்களுக்கு மகத்தான ஒரு வளர்ச்சி, மகத்தான வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். பலவிதமான வழிபாடுகள் மூலமாக இவர்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்ற முடியும். இந்த மன்மத ஆண்டில் இவர்களுக்கு ஒரு குதூகலம் ஏற்படும். காரணம், குருவானவர் நேரடியாக 5ஆம் பார்வையாக திரிகோண பார்வையாக பார்க்கிறார். சுக்கிரன் நேரடியாக
7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தற்காலம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம். நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருப்பதால் பல விஷயங்களை தாமதப்படுத்தாமல் உழைப்பை பெருக்கி பல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் குருவினால் 7.5 சனி கூட பலவிதமான நிலைகளில் உங்களை கெடுதல் பண்ணாமல் நன்மைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது. கண்டிப்பாக விருச்சிக ராசியை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க சார். எல்லாத்து சார்பாகவும் நானும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சார், இப்போ நமக்கு சமயம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற காரணத்தினால எளிமையான முறையில எல்லா ராசியை பத்தி நம்ம பேசலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மன்மத வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுசு ராசி ஸ்ரீமன் ஆஞ்சநேய மூர்த்தி, சொல்லுங்க சார். ஞான பண்டிதர் ஆஞ்சநேய மூர்த்தி, மூல நட்சத்திரத்தில் ஸ்ரீ கலைவாணி, பூராட நட்சத்திரம், மூட நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம், இவைகளெல்லாம் தனுசு ராசி. 7.5 அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தொழிலில் ஏதாவது ஒரு சிக்கலை அடைந்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து நல்ல லாபத்தை ஈட்ட முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருப்பவர்கள் எந்த விதமான கவலையும் படாமல் உங்கள் பூராட நட்சத்திரத்தன்று வியாழக்கிழமை வந்தால் அன்று திருச்செந்தூர் சென்று அங்கே கடல் நீர் ஆடி முருகப்பெருமானை 6 முறை தரிசனம் செய்யுங்கள். முருகப்பெருமானை 6 முறை, காலை, மதியம், மறுபடியும் மாலையில், அடுத்த நாள் 3 வேளை இப்படி செய்தால் பலவிதமான நன்மைகள் தேடி வரும். அப்படி 6 முறை முருகனை வழிபாடு செய்துவிட்டு அங்கிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துவிட்டு மூலவரை சுற்றி வரும் பொழுது அங்கே ஒரு சக்தி கணபதி, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி வல்லபை கணபதி. நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனை மட்டும் பார்க்குறாங்க. அந்த வல்லபை கணபதியும் பார்த்து வந்தால் அளவு கடந்த நன்மைகளை கொடுக்க முடியும். ஏன் இந்த மன்மத வருடத்தில் பற்பல நன்மைகள் உங்களுக்கு இல்லை என்றாலும் திருச்செந்தூர் சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது பல அதிர்ஷ்ட நிலைகள் உங்களுக்கு சேரும். மனம் தளராமல் ஆன்மீக வழிபாட்டின் மூலம் பல விஷயங்களை உங்களால் சீர்தூக்கி செயல்படுத்த முடியும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருவோண நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இந்த வருடமே உங்கள் ராசியில் பிரவேசித்திருப்பதால் அளவு கடந்த நன்மை இந்த மன்மத ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம், சிறப்பான காலம். நிறைஞ்சிருக்கும். கும்பராசிக்காரர்கள் சதயம், பூரட்டாதி, அதே சமயத்தில் சதயம் ராகுவின் அம்சம், பூரட்டாதி குருவின் அம்சம், அவிட்டம் செவ்வாயினுடைய அம்சம். இவர்களுக்கும் மகரம், கும்பம் இருவருக்கும் யோக காலங்கள். எந்த திசையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், எந்த அந்தரங்கள் உங்களுக்கு வந்திருந்தாலும், எந்த நிலைகளிலும் இந்த மன்மத ஆண்டு உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இறுதியாக மீனராசி. மீனராசியில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக கடும் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். கடும் சோதனைகளிலிருந்து மீண்டு 3 மாத காலம் ஆகிறது. ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம், பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த 3ம் சேர்ந்து வலிமையான ராசியாக மீனம் இருந்தாலும் பலவிதமான சோதனைகளில் சிக்கி திகழ்ந்து சுழன்று வரக்கூடிய இந்த அஷ்டமச்சனியை முடித்து தற்காலம் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப 5வது வீட்டில் குரு பகவான் இருப்பது சாலச் சிறந்தது. அதனால அந்த மன்மத வருடத்தில் மீன ராசியில் பிறந்தவர்கள் வலிமையான எதிர்காலத்தில் இருப்பதுடன் இவர்களுக்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான ஐஸ்வர்யங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. அதனால மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோக காலம் அமைந்துள்ளது. அது இந்த சித்திரை திருநாளைக்கு இன்னைக்கு நம்ம சொல்லிருக்கோம். இந்த வருடம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா ராசிக்கார அன்பர்களும் கேட்டு நான் என்ன கணிச்சு பார்த்தேன்னா, சொல்லுங்க சார், இந்த வருடமே எப்படி ஜனவரி 1ஆம் தேதி எண்கணியத்தை வச்சு பலன் சொன்னோம், நம்பர்ஸ் வச்சு. இந்த சித்திரை 1 என்பது காலம் காலமாக வந்தாலும் இந்த மன்மத வருடத்தில் பலவிதமான நன்மைகளை நாம் அடைந்திருப்போம். குறிப்பாக பாரத மண்ணுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த மன்மத வருடத்தில் அமைஞ்சிருக்குது. ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் கேது பகவான்
கடக லக்னத்திலிருந்து 9வது வீட்டில் இருப்பதால் பழைய ஆலயங்கள் திருத்தி அமைக்கப்படும். மகரிஷிகளும் மகான்களும் பூமிக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காலம். பொதுவாக ஆன்மீகம், ஆலயங்கள் இவைகளெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. ஒரு சிறப்பான ஆண்டை வந்து இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க சார். கண்டிப்பா இந்த ஆண்டு ஃபுல்லா இப்ப நம்ம சொன்ன எல்லா ராசிகளோடும் ராசிக்காரங்களும் எல்லா சிறப்புடனும் வந்து கண்டிப்பா இருப்பாங்கிற வாழ்த்துக்களையும் நம்ம எண்கள் வந்து கண்கள் நிகழ்ச்சியின் மூலியமா தெரிவிச்சுக்கலாம். எல்லா நிகழ்ச்சியின் அதாவது எல்லா நேர்களின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கேன். ஏன்னா பல நேர்களை வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, என் ராசி எப்ப சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, என்ன சாமி நான் போய் கும்பிடுறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சிறப்பு நேர்ல நிகழ்ச்சியின் மூலியமா எல்லா நேர்களுக்கும் ஒரு விடுவு காலமே வந்துருச்சு. ஏன்னா இந்த தெய்வத்தை கும்பலாம் இந்த வருடம் ஃபுல்லா நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நேர்களே வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை இருக்கு, என்னுடைய பெயரை வந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துக்கு புதுசா ஒரு குட்டி குழந்தை வந்து வரப்போகுது, அந்த குழந்தைக்கு என் கடித முறைப்படி பண்டித் அசோக் பாரதி அவர்களின் மூலியமாக நீங்க பெயர் சூட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இப்ப டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு போன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எதுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு டைம் சேவிங்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். முன்பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு வரலாம், நீங்க எப்ப வந்து சாரை பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லிடுவாங்க. சோ கால் பண்ணிக்கோங்க, நேரடியா வந்து பாருங்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சில பேர் சலிச்சு போயிருப்பீங்க, இனியாவது நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? உங்களுக்காகவே ஒரு சிறப்பான நேரம் இதுன்னு சொல்லலாம். பெயர் மாற்றம் செய்ய விருப்பப்படுறவங்க நான் சொல்ற வழி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஓகே சார், இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா போச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா ராசிக்காரங்களும் எப்படி இருப்பாங்க எல்லாரும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸ்பெஷலா சொல்லுங்க சார், இந்த வருடம் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம எந்த சாமியை கும்பலாம் சார், எப்படி இருக்கலாம்? பொதுவாகவே எல்லா கடவுள்களும் சொல்லுங்க. மனித குலத்திற்கு நன்மையை செய்வார்கள். ஆதிசங்கரர் ஒரு மனிதன், நான் விவசாயம் செய்தேன், நஷ்டமடைந்து விட்டது, பல கடன்களில் உழன்று கொண்டிருக்கிறேன், நான் மரணத்தை தழுவ போகிறேன் சொன்னார். அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவர், உங்கள் குலதெய்வம் எது என்று, உன்னுடைய குலதெய்வம் எதுன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு கல்லை தான் நாங்கள் வச்சு கும்பிடுவோம், அதை இப்போ விட்டுட்டோன்னு சொன்னார். அதை நீ கண்டிப்பாக வழிபாடு செய்துவை என்றால் ஒரு வருடத்தில் அந்த விவசாயி மகத்தான வெற்றி பெற்றார். அப்போ ஒரு சின்ன கல்லை கூட நம்முடைய மனநிலை குலதெய்வமாக வச்சு வழிபடுறது முதல் பெரிய ஆலயங்கள் வரைக்கும் நாம் பக்தியோட வழிபாடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம வந்து உடனடியாக செய்யும். கண்டிப்பா ஒரு சிறப்பான பதில் சார், ரொம்பவே நன்றி. நான் வந்து எல்லா ராசிக்காரங்களும் மெயினா எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு கல்லை வச்சு கும்பிட்டா கூட நல்லா பக்தியோட, மன சாந்தியோட, மன திருப்தியோட கும்பிட்டா முழு பயன் வந்து கண்டிப்பா நம்ம சென்றடையும் அப்படிங்கறத நம்ம சார் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேர நிகழ்ச்சி மிக சிறப்பா போச்சு சார். இந்த மனநிறைவோட வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் டைம் இரவு 9:30 to 10:30 வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில எங்கள் அந்த நிகழ்ச்சி மூலியமா சார் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளினி திவ்யா. நன்றி, வணக்கம்.